மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காங்கிரஸ் கட்சியை திமுக பயன்படுத்தி காங்கிரஸை ஏமாத்துது. நீங்கள் எல்லாரும் காங்கிரஸ் மேலே கோவப்படுறீங்க தாவேகா தொண்டர்கள். ஆமாம், கூட்டணி கூப்பிட்டோம், அதிகாரத்தில் பங்கு தரோம்னு சொல்கிறோம். சும்மா ஏதோ பிகு காட்டிக்கிட்டு இருக்காங்க. வருவேங்கிறதும் வரமாட்டேங்கிறதும் ஒரு வரியில் சொல்லிட்டாங்கன்னா அடுத்த வேலையை நம்ம பார்க்க போவோம்ல. இது என்ன தேவையில்லாத வேலை? கனிமொழி போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அப்புறம் சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன தான் பண்ணுறாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் தெளிவானமாக அந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே திமுகவோட சித்து விளையாட்டு. தம்பி, இந்த கூட்டணின்னு பேச போறீங்கன்னா நெகோசியேஷன்லாம் முடிஞ்சு கனிமொழி அவர்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் உண்மை கிடையாது. அதை பற்றியும் தெளிவாளமாக அந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். காங்கிரஸை தயவு செய்து குறை சொல்ல வேணாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. திமுக பண்ணுற அரசியலை காங்கிரஸ்காரனுக்கு சொல்லி கொடுங்க அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, எப்படி உன்னுடைய பாயிண்டை டிஃபெண்ட் பண்ணு, காங்கிரஸ் ஏன் தாமதப்படுத்தலாம் எப்படி உன்னால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல 2026 தேர்தலுக்கு முன்னாடி தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படிங்கிற டைரக்ஷனை கொடுத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை சொன்ன பிறகு தான் காங்கிரஸ் எந்திரிச்சு உட்காந்துச்சு அப்படிங்கிறது நான் இங்கே பதிவு செஞ்சுறேன். ஏன்னா 2026 தேர்தலை ஈஸியாக எதிர்கொண்டக்கூடாது, இந்த தேர்தல் நமக்கான தேர்தல் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செஞ்சுறேன். ஏன்னா இவங்களுடைய மாவட்ட தலைவர்கள் தேர்வு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட தலைவர் அத்தனை பேரையும் மாற்றிருக்காங்க. யங்ஸ்டருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அடிப்படையில் எல்லா விதமான கம்யூனிட்டிக்குமான ஒரு கட்சியாக காங்கிரஸை மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அதற்கான மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. டெல்லியிலேருந்து ஒரு குழு வந்து அத்தனை தரப்பு மக்கள்கிட்டையும் கேட்டு அத்தனை தரப்பு தொண்டர்கள்ட்ட கேட்டு இந்த மாவட்ட தலைவரை சூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எளிமையாக இந்த காரியத்தை பண்ணல, ரொம்ப டைம் எடுத்து இந்த வேலையை பார்த்தாங்க. ஏன்னா 2026 தேர்தலுக்கு தயாராகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய கிளாரிட்டியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியில் எந்த விதமான ரூபா காசு இல்லாமல் காங்கிரஸ் தொண்டனா நீ இந்த தேர்தலில் போட்டி போடணுமா, காசு கூட தேவையில்லை, விருப்ப மனு வாங்கிட்டு போ, விருப்ப மனு ஃபில் பண்ணி கொடு, நீ போட்டிலாம் போட்டியிட வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு ரூபா காசு செலவில்லாமல் விருப்ப மனு வாங்கினாங்க. மூணாவது, எல்லா தேர்தலையும் காங்கிரஸ் கட்சி ரொம்ப ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு காங்கிரஸ் மேலே இருக்குது. ஆனால் இந்த தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை காங்கிரஸ் மிக வேகமாக அமைச்சு திமுக தலைமையோட மீட் பண்ணாங்க. ஒரே ஒரு சந்திப்பு மட்டும் அந்த சந்திப்பு நடந்திருக்கு. அந்த சந்திப்புக்கு அப்புறம் தான் காங்கிரஸோட செயல்பாடு நிறைய கேள்விக்குள்ளாக்கப்படுது, நிறைய கொஸ்டின் மார்க் இங்க வருது. இதுவரைக்கும் வேகமா போன காங்கிரஸ் இங்க மட்டும் ஏன் ஸ்லோவானாங்கன்னா, அந்த ஸ்லோவானது காரணம் திமுக அப்படிங்கிறது நான் இங்க பதிவு செய்றேன். எப்படி இதை நான் ஆணித்தனமா சொல்றேன்னா, நேற்றைய தினம் கிறிஸ் ஜோடேக்கர் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியோட மிக முக்கியமாக அந்த குழு அமைச்சாங்கல்ல, அந்த குழுவோட தலைமை இவர் தான். இவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் அந்த மாதிரி குழு அமைச்ச பிறகு மரியாதை நிமித்தமாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக தலைவர் அவர் தான், முதலமைச்சர் அவர் தான், அவரை போய் மீட் பண்ணோம், அவர்கிட்ட இந்த மாதிரி எங்களுடைய பட்டியலை கொடுத்தோம், 20 நாளுக்குள்ள முடிவு சொல்லுங்கன்னு சொன்னோம், ஆட்சியரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை கோரிக்கை வட்டம் முன் வச்சோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்றாரு. 20 நாளுக்குள்ள முடிவு சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் திமுக தான் முடிவு சொல்லாமல் 2 மாசங்களா இதை இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பதிவு செய்றாங்க. அப்போ காங்கிரஸ் நம்ம அத்தனை பேரும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸ் பலவீனப்படுத்தி விட்டு திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போனாலும் அது பலவீனப்படுத்தி தான் வெளியே போகணும் அப்படிங்கிற விஷயத்தில் திமுக சரியா கேம் ஆடுது. இதைத்தான் காங்கிரஸ் தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். இது நம்பர் 1. இப்போ நம்பர் 2, சரி பலவீனப்படுத்துது, நீ சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். நேற்று அப்பா எஸ்ஐசி ஒரு விஷயத்தை சொன்னார் பாத்தியா, ரொம்ப தெளிவாக பேசினார். காங்கிரஸுக்கு தான் இங்கே பூஸ்ட் தேவைப்படுது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கும் போது காங்கிரஸை திமுக பயன்படுத்திக்குது. ஆனால் காங்கிரஸுக்கு எந்த விதமான வாரிய தலைவர் பதவி கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது. உள்ளாட்சியில் மாநகராட்சியில் பெருசாக பிரதிநிதித்துவம் கிடையாது. காங்கிரஸை பயன்படுத்தி திமுக தன்னுடைய அதிகாரத்தை சுமச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் நிறையா குற்றச்சாட்டாக இருக்குது. அப்போ காங்கிரஸ் வெளியே வர வேண்டியதானே? இங்கே தான் ஒரு தலைவர் சொல்லிட்டார்ல, அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லிட்டாரு. இவங்களுடைய எதிரியான பிஜேபியை அவருடைய கொள்கை எதிரியாக அறிவிச்சிருக்காரு. அப்போ உன்னைய பயன்படுத்தலாம் தெரிஞ்சுன்னா வெளியே வர வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க, அந்த வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலி பண்ண மாட்டீங்க. அந்த வீட்டிலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது, சண்டை சச்சரவு வருதுன்னா நீங்கள் வெளியே போவீங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்த பிறகு நம்ம வெளியே போவோம். நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோஷத்தை இருக்கிற கூட்டணியில் கேட்போமே, இருக்கிற கூட்டணியில் கேட்டு அது கிடைக்கல, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வெளியே போவோம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் காங்கிரஸ் இருக்குன்னு நான் பதிவு செய்றேன். இப்போ பூசா ஒருத்தர் வந்துட்டார், அவரோட போயிட்டோம், பூசா இவர் வந்துட்டார், இவரோட போயிட்டோம் அப்படிங்கிற அவப்பேர் நமக்கு வர வேணாம். இவங்கள்ட்ட கேட்டோம், இவங்கள்ட்ட நம்ம போராடணும், இவங்க கொடுக்கல நம்ம போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வரலாறு எழுதப்படணும் அப்படிங்கிறதா காங்கிரஸ் விரும்புறாங்க அப்படிங்கிறது என்னுடைய 2வது பாயிண்டா இருக்கு. இப்போ 3வது விஷயம் மக்களே, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கணும்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்ல தாவேக்காவோட போகணும்னு சொல்லி இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. 2 பேருக்கு நடுவில் சோஷியல் மீடியாலையும் செய்தியாளர் சந்திப்பிலையும் ஏகப்பட்ட சண்டை சச்சரவு போகும்போது பார்த்தீங்கன்னா
ரொம்ப தெளிவாயிட்டாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு டெல்லி கூப்பிட்டு யார் யார் என்னென்ன சொல்கிறீங்க வாங்க எல்லாரும் கருத்து பதிவு செய்யுங்கன்னு சொல்லி அத்தனை பேரோட கருத்தையும் கேட்டுவிட்டு அமைதியாக இருங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் முடிவெடுப்போம். நாங்கள் ஏன் முடிவெடுக்காமல் இருக்கோம்னா திமுக எங்களுக்கு முடிவு சொல்லாமல் இருக்கு, அதனால தான் முடிவெடுக்காமல் இருக்கோம் அப்படிங்கிற முடிவில் காங்கிரஸ் கட்சி இருக்கும்போது திமுக அங்கே என்ன சித்து விளையாட்டு விளையாண்டாங்கன்னா இல்லை அந்த தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தங்களா கேட்டாங்கல்ல, கேட்ட நிறைய பேர் தாவேக்காக்கு ஆதரவாக கருத்து சொன்ன பிறகு இந்த தகவல் எப்படியோ திமுக தலைமைக்கு போனதுனால திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு இந்த தகவல் போனதுனால காங்கிரஸ் மேல ஒரு வெறுப்பு உண்டாக்கி காங்கிரஸை பத்தி ரொம்ப தீவிரமா ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. பொது வெளியில சோஷியல் மீடியால பேச ஆரம்பிச்சாங்க, போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. இதற்கு நடுவில் மதுரையோட ஒரு மாநகர செயலாளர் அப்படிங்கிற பேர்ல மட்டும் செல்வ பிறந்தை கண்டனம் தெரிவிச்சிருப்பாரு. அவர் மாநகர செயலாளர் மட்டும் கிடையாது, அவர் பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ. அவர் என்ன பேசுறார், ஒரு மேடையில் மைக்க பிடிச்சி காங்கிரஸுக்கு என்ன பூத்தில் என்ன ஆள் இருக்கு, பூத்தில் ஆளே கிடையாது, ஒரு தொகுதிக்கு 3000-4000 ஓட்டு கூட அந்த கட்சி கிடையாது, இவங்கெல்லாம் இந்த மாணிக்கம் தாக்கூர் இந்த வேலுமணி இந்த இவங்களாம் இருக்காங்கல்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோதிமணி இவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்குலாம் எலெக்ஷனில் வாய்ப்பே கொடுக்கக்கூடாதுங்க. திமுகவை நம்பி தாங்க காங்கிரஸ் இருக்குது, காங்கிரஸை நம்பி திமுக இல்லை, இந்தியா கூட்டணியை காங்கிரஸ் நம்பியா இருக்கு, திமுக நம்பி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப கடுமையாக பேசினார். இவர் கடுமையாக பொதுவெளியில் பேசும்போது திமுகலேருந்து எதிர்ப்புகள், அதாவது இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு வந்து காங்கிரஸுக்கு எதிராக எதிர்ப்புகள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. இது அத்தனை காரணம் தெரியுமா, அந்த மீட்டிங்கில் தனிப்பட்ட முறையில் எல்லாம் தெரிவிச்சாங்கல்ல, அந்த கருத்து எப்படியோ இவங்க பக்கம் வந்ததுனால பொதுவெளியில் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பிரச்சனை புகையட்டும் அடிச்சுக்கட்டும், செல்வ பிறந்தை அவர்கள் கண்டனம் தெரிவிச்சாரு, காங்கிரஸை பற்றி இப்படி பொதுவெளியில் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு. அவர் சொன்னதே அவரே போட்டு அடிச்சாங்க திமுக இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையும் நடந்த பிறகு ஒரு நாளில் இந்த பிரச்சனையை ஆஃப் பண்ணியிருக்கலாம்ல, அடிச்சுக்கட்டும். ஒரு நாள் கழிச்சு இன்னும் ஓவரா பேசுற உள்ள மீட்டிங்கில் போயிட்டு தாவேக்கா கதறவா கருத்து தெரிவிக்கிறீங்க, அவ்வளோ திமிரு உங்களுக்கு, வாங்க அடி அப்படின்னு சொல்லி ஒரு நாள் முழுக்க அமைதியாகின பிறகு, அதாவது அடித்து முடிச்சு எல்லாம் பண்ண பிறகு என்ன பண்ணாங்கன்னா RS பாரதியை விட்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. திமுகவோட மிக முக்கியமான அமைச்சர்கள்லாம் வாயை திறக்கல, திமுகவோட மிக உச்சபட்ச தலைவர்கள்லாம் வாயை திறக்கல, இந்த பிரச்சனையில் பேசக்கூடாதெல்லாம் வாயை திறக்கல, RS பாரதியை விட்டு பேச விடுறாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ காங்கிரஸ் கட்சியை திமுக இந்த மாதிரி அணுவணுவாக சதைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். காங்கிரஸ் தொண்டர்கள் இதை புரிஞ்சுக்கணும். தலைவர்கள் எந்த மாதிரி முடிவெடுத்தாலும் தொண்டர்கள் சரியான முடிவை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ இப்போ கனிமொழி அவர்கள்ட்ட இவங்க பேசின பேச்சுவார்த்தையில் இத்தனை தொகுதி அத்தனை தொகுதி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தி இந்துல போடப்பட்ட செய்தியை நான் உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன். ஆக்சுவலாக பவர் ஷேரிங் பற்றி தான் அவங்க பேசியிருக்காங்க. ஏன் இதை அழுத்தம் திருத்தமாக பேசுகிறாங்கன்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் பவர் ஷேரிங் தாங்க இருக்குங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக நம்புறாங்க. ஏன் தெரியுமா, இது வரைக்கும் அதிமுக தலைமையில் கூட்டணிங்கிறத அதிமுக தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. மோடி வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பேரை கூட பயன்படுத்த அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் அது கூட்டணி ஆட்சி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க ஏன் கூட்டணி கேட்கக்கூடாது, தருவியா தரமாட்டியா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பதில் சொல்லுங்க அப்படிங்கிற நெகோசியேஷன் தான் போயிருக்கு. அதனால தான் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸுக்கு இதை வெளியே சொல்லலை, திமுகவும் இதை வெளியே சொல்லலை. கனிமொழி மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய, ஏன்னா அவங்களால ஏன் அவங்கள நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன்னா, அவங்களால ரொம்ப அழகாக பேச்சுவார்த்தைகளை முடிக்க முடியுங்கிறது திமுக நம்புது. அவங்கள விட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர முடியாதுங்கிற விஷயத்தை தெளிவாக ரிஜிஸ்டர் பண்ணிருங்க அப்படிங்கிற கடைசி இடத்துக்கு இப்போ வந்திருக்காங்க. இன்னும் 2 வாரத்துக்கு அப்புறம் எலெக்ஷனோட அந்த அறிவிப்பு வந்துடும். அது வரைக்கும் காங்கிரஸை அமைதியாக இருக்க வச்சு கழுத்தை இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ காங்கிரஸுக்கு என்னங்க அலையன்ஸ் ரொம்ப நாளாக இவங்க கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னும் 2 வாரம் தான் இருக்கு, இப்போ அலையன்ஸ் மாறணுமா அப்படிங்கிற எண்ண ஓட்டமும், அதிகாரத்தில் பங்கு இந்த எலெக்ஷன் எல்லாம் என்ன 31 வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பங்குக்கு காங்கிரஸை மாற்றுறதுக்கு, ஏன்னா இப்போ அலையன்ஸ் அமைச்சா அந்த அலையன்ஸ் வந்து ஜெல் ஆகுமா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் காங்கிரஸ் யோசிக்கும். தாவேக்கா புதிய கட்சியாக இருக்கு, இவங்க கூட இப்போ போனால் அந்த அலையன்ஸ் வந்து ஃபுல் ஆகுமா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைச்சிரும், ஆட்சிக்கு வந்துருமா அப்படிங்கிற குழப்பத்தை காங்கிரஸ்குள்ள உருவாக்குறதுக்காண்டி தான் இவ்வளவு பெரிய தாமதத்தை இவ்வளவு நாட்கள் பண்ணாங்க. இவ்வளவு விஷயங்கள் அதை சுற்றி தான் போகுது. தயவு செய்து நம்ம தோழர்கள் யாரும் காங்கிரஸை கடிக்காம காங்கிரஸை திமுக பயன்படுத்துறது காங்கிரஸ்காரனுக்கு முதல்ல சொல்லுங்க. தொண்டர்கள், அதாவது தலைவர்கள் என்ன வேணா முடிவெடுத்துட்டு போறாங்க, அதை பற்றி நம்ம கவலை கிடையாது. தொண்டர்கள் நம்ம பக்கம் வருவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா திமுக பண்ற துரோகம் அப்படிப்பட்டது அப்படிங்கிறது நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.